ஹரே கிருஷ்ணா. தெய்வ திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 6 விஸ்வரூபத்தின் சிருஷ்டி. பதம் 10. ஸ்மரன் விஸ்வ ஸ்ருஜம் ஈச்சோ விஜ்ஞாபிதம் அதோக்ஷஜ விராஜம் அதபத் ஸ்வேன தேஜசைக்ஷாம் விவருத்தையே. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷர் பிரபஞ்ச தோற்றத்தை நிர்மாணிக்கும் தொழில் ஒப்படைக்கப்பட்டுள்ள எல்லா தேவர்களுக்குள்ளும் பரமாத்மாவாக இருக்கிறார். தேவர்களால் இவ்வாறு வேண்டப்பட்ட பகவான் தமக்குள் சிந்தித்தவாறு தேவர்களின் புரிந்துணர்வுக்காக தமது பிரம்மாண்ட ரூபத்தை தோற்றுவித்தார். பொருளுரை. அருவவாதிகள் பகவானின் பிரம்மாண்டமான பிரபஞ்ச ரூபத்தினால் வசீகரிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் பிரம்மாண்டமான இத்தோற்றத்திற்கு பின்னால் ஆளும் சக்தி ஒன்றுள்ளது என்பதை வெறும் கற்பனை என்று எண்ணுகின்றனர். ஆனால் புத்திசாலிகளால் உயர்ந்த ஆளும் சக்தி ஒன்றிருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. உதாரணமாக, தனிப்பட்ட மனித உடல் தாயின் கர்ப்பத்திலிருந்து சுதந்திரமாக விருத்தியடைவதில்லை. ஆனால் ஜீவராசியான ஆத்மா அவ்வுடலுக்குள் இருப்பதால் தான் அந்த வளர்ச்சி ஏற்படுகிறது. ஜீவராசி இல்லாமல் ஒரு ஜட உடலால் தானாக விருத்தியடையவோ அல்லது வடிவத்தை ஏற்கவோ முடியாது. ஏதேனும் ஒரு ஜடப்பொருள் விருத்தியடைவது போல காணப்படுமானால் அதற்குள் ஒரு ஆன்மீக ஆத்மா இருக்கிறதென்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தையின் உடல் விருத்தியடைவதைப் போலவேதான் பிரம்மாண்டமான பிரபஞ்சமும் படிப்படியாக விருத்தியடைந்துள்ளது. எனவே உன்னத புருஷர் பிரபஞ்சத்திற்குள் நுழைகிறார் என்ற கருத்து நியாயமானதுதான். பௌதிகவாதிகளால் இதயத்தில் உள்ள ஆத்மாவையும் பரமாத்மாவையும் கண்டறிய முடியாது என்பதைப் போலவே அறிவு பற்றாக்குறையின் காரணத்தினால் பிரபஞ்சத்திற்கு காரணம் பரமாத்மா என்பதையும் அவர்களால் காண முடிவதில்லை. எனவே பகவான் வார்த்தைக்கும் மனத்திற்கும் அப்பாற்பட்டவர். அவான் மானச கோச்சர என்று விவரிக்கப்படுகிறார். மனக்கற்பனையாளர்கள் அறிவு பற்றாக்குறையின் காரணத்தால் பரமபுருஷரை தங்களது வார்த்தைகள் மற்றும் மனங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர முயல்கின்றனர். ஆனால் அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ளப்பட பகவான் மறுத்துவிடுகிறார். இத்தகைய கற்பனையாளர்களிடம் பகவானின் மகத்துவத்தை அளவிடுவதற்கு தகுந்த மனதோ அல்லது வார்த்தைகளோ கிடையாது. பகவான் குறையுடைய நமது புலனறிவுக்கு அப்பாற்பட்டவர், அதோக்ஷஜ என்று அழைக்கப்படுகிறார். பகவானின் உன்னத நாமத்தை அல்லது உருவத்தை ஒருவனால் மனக்கற்பனையால் தெரிந்து கொள்ள முடியாது. குறையுடைய புலன்களை கொண்ட பௌதிக தத்துவ மேதைகளால் பகவானை பற்றி கற்பனை செய்யவும் இயலாது. பகவானை பற்றி அறிய முயலும் இத்தகைய திமிர்பிடித்த தத்துவ மேதைகள் கிணற்று தவளையுடன் ஒப்பிடப்படுகின்றனர். பிரம்மாண்டமான பசிபிக் சமுத்திரத்தை பற்றி ஒரு கிணற்று தவளைக்கு அறிவிக்கப்பட்டது. அத்தவளையும் பசிபிக் சமுத்திரத்தின் நீளத்தையும் அகலத்தையும் அளவிட அல்லது புரிந்து கொள்ள தன் உடலை உப்பச் செய்ய ஆரம்பித்தது. இறுதியில் உடல் வெடித்து இறந்தது. PhD தத்துவமேதை என்னும் பட்டத்திற்கு ஆங்கிலத்தில் ப்ளவ் டிபார்ட்மெண்ட் உழவுத் தொழில் இலாகா என்று மற்றொரு அர்த்தமும் உண்டு. இது நெல் வயலை உழுபவர்களுக்குரிய ஒரு பட்டமாகும். பிரபஞ்ச தோற்றத்தையும் அதற்கு பின்னால் உள்ள காரணத்தையும் அறிந்து கொள்ள முயலும் நெல் வயலிலுள்ள உழவர்களின் முயற்சியானது பசிபிக் சமுத்திரத்தின் அளவை கணக்கிடும் ஒரு கிணற்று தவளையின் முயற்சியுடன் ஒப்பிடப்படுகிறது. பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டு பணிவுடன் நடந்து கொள்ளும் ஒரு நபருக்கு மட்டுமே பகவானால் தம்மை வெளிப்படுத்தி கொள்ள முடியும். பிரபஞ்ச சிருஷ்டிக்குரிய மூலப்பொருட்களையும் பௌதி பொருட்களையும் ஆளும் தேவர்கள் பகவானின் வழிகாட்டுதலுக்காக அவரிடம் வேண்டினர். இவ்வாறாக பகவான் அர்ஜுனனின் வேண்டுகோளுக்கிணங்க காட்டியருளி தமது விஸ்வரூபத்தை தோற்றுவித்தார். ஹரே கிருஷ்ணா.